பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. அடுத்தது கால புருஷனுக்கு 11ஆம் வீடு கும்பம், அதுவும் சனியோட வீடு தான். அவர் அங்கிருந்தா இப்ப மாறுறார். கரெக்ட். ஸோ கும்ப ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்னெல்லாம் பாசிட்டிவா கொடுக்கும்? சரி, கும்பத்துக்கு பெரிய ஒரு விமோசனம் தான் ஓப்பனா சொல்லணும்னா. ஏன்னா ஜென்ம சனின்னு சொல்லுவோம். ஜென்ம சனியில பல அவமானங்கள், பல கெட்ட பெயர்கள், பல பிரச்சனைகள் எல்லாமே பார்த்துருப்பாங்க. அதுவும் கும்ப லக்னத்தில் இருந்தாங்கன்னா வீட்டில் அம்மாவுடைய ஹெல்த், மாமியாருடைய ஹெல்த்லாம் பயங்கர பிரச்சனை. இவங்க ஹெல்த்லையுமே வந்து இஷ்யூலாம் கொடுத்துருக்கோம். ப்ரீதிங் ட்ரபிள் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் கால் முட்டியில் பிரச்சனை கொடுத்துருக்கோம். விட்டமின் இருக்காது, என்னமோ ஒன்று பிரச்சனை ஆக்சுவலாக மாறி மாறி இஷ்யூஸ் கொடுத்துருக்கோம். நிறைய நைட்டு ஃபுல்லாக முழிச்சு கண் முழிச்சு வேதனையோட கஷ்டப்படுற மாதிரிலாம் நிறைய விஷயம் நடந்திருக்கும். வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தில் கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த மாதிரி இருக்கிற ஜென்ம சனி விட்டு 2ஆம் இடத்துக்கு போகுதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கை தட்டிக்கலாம். ஏன்னா அந்த பாதிப்பு உங்களுக்கு வராது. இப்போ எதுவாக இருந்தாலும் சாப்பாடு ஃபஸ்ட்டு எனக்கு கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ எனக்கே பிரச்சனை, நான் எப்படி உங்களுக்கு கொடுப்பேன்? அப்படி பார்க்குறச்சு உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய லைஃப் பேசிக்கலாக நல்லா இருக்கணும். அப்போ எப்போ நல்லா இருக்கணும்? இப்போ நல்லா இருக்கும். லக்னத்துக்கு ராகு வராது, அதனால தொழிலாம் சூப்பர் விருத்தி நடக்கும். இப்போ 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க, கூட்டு குடும்பமா இருக்காங்க. இந்த இடத்துல நான் தான் வளரணும், நான் மேல வரணும்னு எண்ணங்கள்லாம் வரும். அதெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா தனக்கு வளர்ச்சின்னு வரும்பொழுது கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இது துரோகமா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துக்கு சனி வரப்போறனா கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க தனி குடும்பம் வரப்போறாங்க. ஏன்னா குடும்பஸ்தானங்கிறது 2ஆம் இடம், தனஸ்தானங்கிறது 2ஆம் இடம். அப்போ அங்க துண்டு விழுக போகுதுன்னு அர்த்தம். பணம் வர்றது பற்றாக்குறையா இருக்கும். அப்போ வாழ்க்கை துணையும் வேலைக்கு அனுப்புற மாதிரி விஷயங்கள் நடக்கும். பணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்தாலும் ஃபேமிலி நீங்க தனியா இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா லக்னம் ராசியில ராகு வரும்போது வீட்டில் பெரியவங்க எதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்காங்களோ அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம். சின்ன சின்ன ஆசையா இருக்கும். கண்டிப்பா 2 வீலர்ல போறது ஒரு ஆசை ஒரு பொண்ணுக்கு, அதெல்லாம் போகக்கூடாது. எல்லாம் ஃபேமிலியோட சேர்ந்து தான் போகணும். ஹஸ்பண்ட் பக்கத்துல உட்காந்து போகணும்னு பல பெண்கள் வந்து தவிச்சிருப்பாங்க. நான் கும்பத்துல சொல்றேன், இப்பதான் நடந்திருக்குங்க. ஷோரா லாஸ்ட் 2.5 வருஷத்துல தான் நடந்திருக்கும். இப்ப என்ன ஹஸ்பண்ட் கூட உட்காந்து போவாங்க. ஒரு பையனுக்கு தன்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு கோயிலுக்கு போகணும், இல்லை எங்கேயாரு போகணும், ஆனா போக முடியாது. வீட்டில் பெரியவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நடக்கும். ஸோ பேசிக்கலி அந்த விதமான நிறைய விதமான அந்த சந்தோஷம், சின்ன சின்ன சந்தோஷங்களாக குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஒரே விஷயம் தான், கும்பத்துல பிறந்தவங்க தயவுசெய்து வாயில கெட்ட வார்த்தை மட்டும் வர வேண்டாம், யாரையும் சபிக்க வேண்டாம். அது வந்து கண்டிப்பா நடக்கும். அது ரிவர்ஸ்ல உங்களுக்கும் நடக்கும். அப்படி அதனால நான் சொல்றேன், 2 எட்டுக்கூடிய பாவகங்கள்ங்கிறது சமசப்தமான பாவங்கள். நீங்க என்ன வாயிலிருந்து பேசுறீங்களோ அது ரிவர்ஸ் 8ஆம் இடத்துல இருந்து வரும். 8ஆம் இடம்னா ஆயுள் ஸ்தானம், 8ஆம் இடம்னா கஷ்டத்துக்குரிய ஸ்தானம், 8ஆம் இடம்னா அவமானத்துக்குரிய ஸ்தானம், 8ஆம் இடம்னா வலி வேதனைக்குரிய ஸ்தானம். நீங்க கொடுக்கறது வாய் மூலியமா காதுக்கு போய் அஷ்டமத்துல இருந்து வெளியே வருது. சாப்பிட்றது தானே வெளியும். அதே டெக்னாலஜி தான் நம்மளுடைய ஜாதகத்திலையுமே. அதாவது முடிஞ்ச அளவுக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஃபேமிலிக்குள்ள கண்டிப்பா ஸ்பிளிட் வரும். அது பெரிய சக்சஸ். தன பிராப்தம் நல்லா இருக்கும். ஏன்னா வெளியே போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய வெயிட்டை நம்ம தூக்கி இருக்கோம்னு தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கும். முகம், கண் சம்பந்தப்பட்ட, மூக்கு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும். ஆனா நிறைய பேருக்கு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே கிளியர் ஆகும். அதாவது என்ன சொல்லலாம், அந்த அன்பு தொல்லைன்னு சொல்லுவோம், அதெல்லாம் இனிமேல் இருக்காது. அந்த அன்பு தொல்லைகள்ல அன்பு தொல்லை வேணும், ஆனா நாட் அட் த காஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப், நாட் அட் த காஸ்ட் ஆஃப் யுவர் சக்சஸ். அது வந்து உங்களுக்கு கம்மியாகும். அது ஒரு பெரிய சக்சஸ். ஆனால் அர்த்த திரிகோணம் ஆக்டிவேட் ஆகிறதுனால துட்டுக்கு பிரச்சனை கிடையாது. பணத்துக்கு லோன் வாங்குவீங்க, நல்லா செட்டில் ஆவீங்க, குடும்பத்துல நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும், டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இந்த மாதிரி நிறைய குடும்பத்துல பணம் காசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். ஆனா முக்கியமான விஷயம் ஹெல்த் பார்த்துக்கணும். நிறைய பேர் சாப்பிடக்கூடிய உணவு லேட் ஆகும்.
உணவு நஞ்சாக மாறும். அதனால பழைய சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது. நம்ம என்ன சொல்லுவோம், உடனே நமக்கு நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணுவோம் சார், பழைய சாப்பாடு ஒரு நைட் தண்ணி போட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு அது பிரச்சனையா மாறும். யாருக்கு எப்படி பண்ண விஷயங்கள் நடக்கும்னு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, இவங்க என்ன வழிபாடு பண்ணிக்கலாம், இந்த கோவில் வழிபாடு? சரி, முக்கியமானது கும்பத்துல பிறந்தவங்க எப்பெல்லாம் முடியுதோ நீங்க வந்து அங்க அகிலாண்டேஸ்வரி அம்மன் இருப்பாங்க திருச்சியில. திருச்சியில திருவானிக்காவல்ல. ஆமா, அகிலாண்டேஸ்வரி தாயாரை போய் வணங்கிட்டு வருவது. அதே மாதிரி செந்தாமரை புஷ்பங்களை தானம் பண்ணிட்டு வர்றது ஃபேமிலிக்குள்ள அந்யோன்யத்தை பெருக்கும், குடும்பத்துல சந்தோஷத்தை கொடுக்கும், தன பிராப்தத்தை கொடுக்கும், தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கும். அவ்வளவுதான். அருமை. இவங்க என்ன கலர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம், என்ன மாதிரி தானங்கள் கொடுக்கலாம், இந்த விஷயங்கள் செய்யவே கூடாது? ரெண்டுமே பிளாக் அண்ட் ஸ்மோக்கி கிரே ரெண்டுமே அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி, லக்னத்துல ராகு, ரெண்டுமே கட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க சந்தோஷமா இருப்பாங்க. என்ன தானங்கள்? தானம் கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சாப்பாடு அன்னதானம் வந்து பண்ணும் பொழுது பெரிய சக்சஸ் கொடுக்கும். இந்த 2 வருஷம் இதை தவிர்த்துருங்க, தவறி போய் கூட இதை செஞ்சிடாதீங்கன்னா என்ன பண்ண போறீங்கன்னு வெளியே சொல்லாதீங்க. ஓகே, பிளான்ஸை வெளியில சொல்லவே கூடாது. அதை எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லாதீங்க. இந்த வடிவேல் சொல்ற மாதிரிதான் அடிச்சும் கேட்பாங்க, அப்பவும் சொல்லாத. ஏன்னா வேணும்னே வாயப்படுவாங்க. இப்போ வந்து சம்பாதிக்கலாம் மேடம் பண்ணி என்ன பண்ற அப்படிலாம் கேட்பாங்க. ஆமா, அந்த கார் கொடுத்துட்டியா நீ? அப்படி நல்லாதான் வீட்டுல உட்காந்துருக்கோம், வேணும்னு இப்படி போட்டு பிஞ்ச் பண்ணி வாயிலிருந்து எடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் நடக்கும். அதனால என்ன பிளான் பண்ண போறீங்க, ஏது பண்ண போறீங்க, நெவர் ஸ்பெல் இட் அவுட். சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். அதை நீங்க சொல்லாம இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஃபேமிலி செட் ஆயிடும், எல்லாமே கரெக்டா இருக்கும். சந்தோஷமா வந்து ஒரு விஷயம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அது அடுத்த 10 செகண்ட்ல ஆஃப் ஆக போகுதுன்னு அர்த்தம். நீங்க கவனமா இருந்தீங்க. அபசகுணமா நடக்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள். அப்படிதான். அந்த மாதிரி அதே மாதிரி எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு இந்த நாய் அடிக்கிறது, இந்த செல்ல பிராணிகள்லாம் தயவுசெய்து கை வைக்காதீங்க. இந்த டைம்ல வரக்கூடிய கோவம் வந்து சபிக்கக்கூடிய நிலைமைகள்லாம் வரும். அதனால தயவுசெய்து அதெல்லாம் பார்த்துங்க. அதை மட்டும் பார்த்துட்டா போதும், மற்றபடி நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது. அருமை. கும்பராசிக்காரர்கள் சார் சொன்ன இந்த விஷயங்கள்ல வந்து கவனமா இருந்துட்டாலே அடுத்த 2.5 வருஷம் பாசிட்டிவா கடந்துடலாம். கண்டிப்பா.